வணக்கமுங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரத்தில் தாங்க இருக்குது. ஒட்டயந்திரம் காவல் நிலையம் இதில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இது 14 வருஷங்கள் முடிஞ்சுங்க. 15வது வருஷம் அடி எடுத்து வைக்கிற நாள் வந்துருச்சுங்க, பக்கத்தில் இருக்குது. இந்த மேட்ரிமோனினால் நிறைய சுபகாரியங்கள் நிறையா முடிஞ்சுங்க, சுவிச்சமாக இருக்காங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோம். வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க. குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோங்க. இதில் நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா, ராகுகேது ஜாதகம், ராகுகேது செவ்வாய் ஜாதகம், செவ்வாய் ஜாதகம்ங்க, சுத்த ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. குறிப்பாக எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேருந்தெல்லாம் நமக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ குறிப்பாக திருப்பூரில் பொண்ணு இருக்குது, பையன் வந்து பக்கத்துலேயே ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிலே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சரௌண்டி நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாமுங்க. நமக்கு நிறையா வர்ற ஜாதகமே பார்த்தீங்கன்னா வந்துங்க, ஈரோடுங்க, திருப்பூருங்க, பல்லடம், அவனாசிங்க, அதேமாதிரி பொள்ளாச்சி, நாமக்கல்லுங்க, சேலம், கரூருங்க, சங்ககிரி, பெருந்துறை, ஓபிசெட்டிப்பாளையம்ங்க, மேட்டூருங்க, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தே நமக்கு நிறைய ஜாதகம் வந்துட்டுருக்குங்க. தாராபுரம், இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தே நிறையா ஜாதகம் வந்துட்டுருக்குங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம், பொண்ணுங்க ஜாதகம் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா இருக்குதுங்க. இதில் குறிப்பாக இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டர் ஜாதகம், எம்டி, பிடிஎஸ் இந்த மாதிரி படித்த பொண்ணுங்க பசங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அந்த ஆண்டவன் அருளாலும். அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 90 92 94 26 31ங்க. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. எனக்கு அனுப்பிச்சி விட்டு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோனுங்க. நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய் கொங்கு மேட்ரிமோனி அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியுங்க. ஆப் இருக்குங்க, ப்ளே ஸ்டோர் இருக்குங்க. அதிலே போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி அடிச்சிங்கனாலே டவுன்லோடு பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட 10,000 15,000 ஜாதத்துக்கு மேலே உங்களுக்கு அதில் இருக்குதுங்க. குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு எந்த கம்யூனிட்டுமே இருக்காதுங்க. அதனால் ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கனால உங்கள் பொண்ணு எந்த கான்செப்டில் பார்க்குறீங்க, பையனுக்கு எந்த கான்செப்டில் பார்க்குறீங்க, நம்ம வசதி கூட இருக்கிறோம், நம்ம வசதி கம்மியாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப அடிப்படை வசதியாக இருக்கிறோம், நம்ம பொண்ணு டாக்டராக இருக்குது, நம்ம பையன் இன்ஜினியர் டாக்டராக இருக்கார், இதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் ஜாதகம் வேணும், டாக்டர் பொண்ணுங்க வேணும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க பையனுங்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே எந்த ஏரியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ரீதியாக தான் போட்டிருப்பணுங்க. திண்டுக்கல் மாவட்டம்னா இந்த சைடு வந்துடுங்க. அதே மாதிரி கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமுங்க, இந்த மாவட்ட ரீதியாக தான் போட்டிருப்போங்க. நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு உள்ள ஜாதகமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு தகுதியான வரணுங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க. குறிப்பாக கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. இதை அழுத்தி ஏன் சொல்கிறேன்னா, கொங்கு வெள்ளாளர் ஏன்னா அதர் கேஸ்ட்டே நிறையா கேட்குறாங்க. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோங்க. 14 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 14 வருஷத்தில் அந்த ஆண்டவன் அருளாலும் அந்த இறைவன் அருளாலும் நிறைய சுபகாரியங்களை முடிஞ்சுங்க, ரொம்ப சுவிச்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களும் பையனுங்களும் 100 வருஷத்துக்கு வாழட்டும் அப்படின்னு தாங்க என்னோட வேண்டுகோளுங்க. மறக்காமல் பொண்ணுங்களாக இருந்தாலும் பையனுங்களாக இருந்தாலும் ஜாதகம் போட்டோ பயட்டோட்டோ இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது என்னோடய நம்பர் தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கால் பண்ணுங்கள், நான் கான்டாக்ட் பண்ணுறேனுங்க. அதனால் மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. எப்போ பேசினாலுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. எப்போவுமே நம்ம பைக்கில் போனாலும் சரிங்க, காரில் போனாலும் சரிங்க, கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க. எல்லா பக்கமே ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் கடைபிடிங்க. பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டை போட்டுங்க, கார் ஓட்டும்போது பெல்ட்ஷீட்டை போட்டுங்க. ரொம்ப சூதானமாக போயிட்டு சூதானமாக வாங்க. இதே அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, காலையில் நான் பார்த்தேனுங்க, பைக்கில் வந்தவர் ஒருத்தர் தடுமாறி கீழே விழுந்துட்டார். ஹெல்மெட் இருக்க பரவாயில்ல, ஹெல்மெட் இல்லைன்னா என்னோடய வேகத்தை அடையிலைங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ஹெல்மெட்டை போட்டுக்குங்க, பெல்ட் ஷீட்டை போட்டுங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அப்படின்னு கடைபிடிச்சு பார்த்தாலே எந்த விதமான ஒரு ஆக்சிடெண்ட் எதுவுமே நடக்காதுங்க. என்னோடய இன்றைக்கி கான்செப்டாக தானுங்க. நன்றி வணக்கம். அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சூதானமாக பார்த்துங்க. நன்றி வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி, கோட்டைஞ்சிட்டாங்க.